Hey guys, பப்ளிக் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கக்கூடிய 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம சயின்ஸ்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம் இல்லைங்களா? இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் மட்டும் தனித்தனி வீடியோ போட்டிருந்தோம் கேட்டகரைஸ் பண்ணி. ஸோ அந்த கேட்டகரைஸ் நம்ம இங்க கொடுத்துருக்கோம் பாருங்க. இந்த கேட்டகரைஸ்ல நம்ம வந்து போட்டுட்டு இருந்தோம். அதுல ஆல்ரெடி டிஃபைன் கொஸ்டின்ஸ், ஸ்டேட் கொஸ்டின்ஸ், யூசஸ் கொஸ்டின்ஸ், ரீசன் கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் டிஃபரன்ஷியேட் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். இப்போ ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கரெக்டா? இந்த ப்ராப்ளம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பிசிக்ஸ்ல சால்வ்டு ப்ராப்ளம்ஸும் கெமிஸ்ட்ரியில சால்வ்டு ப்ராப்ளம்ஸும் போட்டுட்டோம். இப்போ அடுத்ததான் பிசிக்ஸ்ல இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? சரி, ஓகே. மோஸ்ட் இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டூ பாடிஸ் ஹாவ் a masses of ratio 3:4. The force applied on the bigger mass produced an acceleration of 12 meters per second minus 2. What would be the acceleration of the other body if the same force act on it? ஓகே, சேம் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுதுன்னா அப்ப இன்னொரு பாடியோட ஆக்சலரேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சேம் ரேஷியோல இருக்கு, அதாவது சேம் ஃபோர்ஸ் ஆக்ட் அப்படின்ட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வந்து F1. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இருக்குன்னா இது மேல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வந்து F1, இது மேல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வந்து F2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா F1ம் F2வும் ஈக்குவல். ஸோ அப்படி எடுத்தோம்னா நமக்கு வந்து ஆன்சர் கரெக்டா வந்துடும். அதான் பாருங்க, F1னா பொதுவா ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். ஸோ இங்க இருக்கு பாத்தீங்களா, மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். அதான் M1 into A1 is equal to M2 into A2. F1 F2 ஈக்குவல் இல்லையா? அப்ப இதுல மாஸ்லாம் ஒரு பக்கம், ஆக்சலரேஷன் ஒரு பக்கம் வந்துடும். இந்த மல்டிபிளர் கூடிய M2 இருந்துச்சுன்னா டிவைட் வந்துடும். இந்த மல்டிபிளர் கூடிய A1 வரப்ப டிவைட் வந்துடும். மாத்தியாச்சா? இப்ப கொண்டாந்து வேல்யூ அப்ளை பண்ணலாம். M1 by M4. ஆக்சுவலா இங்க 3:4 இருக்கு இல்லையா? இந்த ரேஷியோவை நம்ம ஈக்குவலா ரேஷியோ வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஃபிராக்ஷனா மாத்திக்கலாம். அப்ப 3/4 அப்படின்னு வந்துடும். M1:M2 வந்து 3/4 வந்துடும். அது கொண்டாந்து இங்க அப்ளை பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பிக்கர் மாஸோட ஆக்சலரேஷன் வந்து கொடுத்துட்டாங்க 12 meters 7 minus 1. அப்ப A2 12 meters 7 minus 2. அதையும் கொண்டு நீங்க அப்ளை பண்றோம். கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? அடுத்த செகண்ட் ஒன், த ரேஷியோ ஆஃப் மாசஸ் ஆஃப் 2 planets 2:3. ரெண்டு பிளானட்டோட மாஸோட ரேஷியோ வந்து 2:3 கொடுத்துட்டாங்க. அப்ப M1:M2 வந்து 2/3, 2:3. அது M1/M2 is equal to 2/3 எழுதிக்கலாம். ரேடியஸ் வந்து பாத்தீங்கன்னா 4:7. அப்ப R1/R2 is equal to 4/7 வந்துடும். அப்போ ரேஷியோ ஆஃப் தியர் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி G1:G2 வந்து என்னவா இருக்கும்? இப்போ G அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா இதுதான். அப்ப G1 அப்படிங்கிறப்போ G1 is equal to G_M1/R1² வந்துடும். ரேஷியோனா நம்ம டிவைட் எழுதிக்கலாம். அப்ப G1/G2 அப்படிங்கிறப்ப M1, அதாவது G_M1/R1² G_M2/R2² வரும். ரெசிப்ரோக்கல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிருக்காங்க. அப்போ GG கேன்சலேட் நமக்கு இந்த ஃபார்முலா வரும். இதுல கொண்டாந்து M1/M2 2/3, அதே மாதிரி R1/R2 4/7. இது அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணா R2/R1ங்கிறது 7/4 the whole square வரும். ஸ்கொயர் பண்ணி சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா? அடுத்த தேர்ட் ஒன், an object is placed at a distance 20 cm of a convex lens. கான்வெக்ஸ், அப்ப கான்வெக்ஸ்னா இமேஜ் வந்து நமக்கு முன்னாடி இருக்கும். அதனால இமேஜோட டிஸ்டன்ஸ் வந்து நம்ம U அப்படின்னு எடுத்துக்க போறோம். சாரி, ஆப்ஜெக்ட் முன்னாடி இருக்கும், ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் வந்து யூன்னு எடுத்துப்போம். அப்ப யூங்கிறது லென்ஸுக்கு முன்னாடி இருக்கனால மைனஸ்ல எடுத்துக்கும். இப்போ இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து ஒரு லென்ஸ் வந்து இங்க இருக்குன்னா இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்ல எனக்கு இந்த லென்ஸுக்கு முன்னாடி வந்து இமேஜ் இருக்கும். ஓகே, ஆக்சிஸ் எடுத்தோம்னா இங்க வந்து எனக்கு எக்ஸ் வந்து பாசிட்டிவ், இங்க நெகட்டிவ் இல்லையா, அதனால நெகட்டிவ்ல எடுப்போம். ஃபோக்கல் லென்த் வந்து பாத்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர். அப்போ ஃபோக்கல் வந்து 10 சென்டிமீட்டர் பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டோம். இதை கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இமேஜோட டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப இமேஜ் டிஸ்டன்ஸ் V என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 1/F is equal to 1/V minus 1/Uங்கிறது ஃபார்முலா. இதுல V தான் நமக்கு வேணுங்கிறனால U அமைச்சிடும். அப்போ 1/V is equal to 1/F plus 1/U கிடைச்சிடும். இந்த மைனஸ் டென் வரப்ப பிளஸ் தான் வந்துடும். வேல்யூஸ் அப்ளை பண்ணிக்கலாம். 1/10 plus 1/U ஓட வேல்யூ -10. பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ஆயிடும். கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா 20 minus 10/200 வரும். 20 minus 10 10. அப்ப 10/200 வரும். கேன்சல் பண்ணா 1/20 வரும். இது 1/V ஓட வேல்யூ. அப்ப Vங்கிறப்போ எனக்கு 20 சென்டிமீட்டர் 1/V இது. ஓகேங்களா? 1/Vங்கிறது 1/20 கிடைக்கும். அப்ப Vங்கிறது 20 சென்டிமீட்டர். அடுத்து, an object of height 3 cm is placed at 10 cm from a concave அப்படின்ட்டாங்க. கான்கேவ்னா எனக்கு எல்லாமே வந்து நெகட்டிவா தான் வரும். அதுக்கப்புறம் ஃபோக்கல் லென்த் வந்து 15 சென்டிமீட்டர் கொடுத்தாங்க. அப்ப U மைனஸ் எடுத்துக்கணும், F வந்து மைனஸ்ல தான் எடுத்துக்கணும். ஏன்னா ரெண்டுமே லென்ஸுக்கு லெஃப்ட் சைட்ல தான் இருக்கும். அதனால மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்க. ஃபைண்ட் த சைஸ் ஆஃப் த இமேஜ். சைஸ்னா ஹைட் தான். சைஸ் ஆஃப் த இமேஜ் வந்து கேட்டிருக்காங்க. அப்ப U வந்து என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து H கொடுத்துட்டாங்களா,
ஹச் வச்சுட்டு நம்ம ஹச் டேஸ் கண்டுபிடிக்கணும். அதனால m இஸ் ஈக்குவல் டு v பை u அப்படிங்கிறது ஃபார்முலா இருக்கு. இதுல விங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ வி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கு தான் நமக்கு ஃபார்முலா இருக்கு. 1/f இஸ் ஈக்குவல் டு 1/v மைனஸ் 1/1. இதை நம்ம இன்சைட் அனுப்பிச்சு விட்டோம்னா நமக்கு என்ன ஆயிடும்? பிளஸ்ஸா மாறிடுமா? போன சம்ல போட்ட மாதிரியே u1 f ஓட வேல்யூ அப்ளை பண்ணி சிம்பிளை பண்றோம். அப்ப எனக்கு 6 கிடைச்சிருச்சு. இப்ப அந்த 6 கொண்டாந்தா நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண போறோம். மேக்னிஃபிகேஷன் இஸ் ஈக்குவல் டு v டிவைட் பை u. அப்ப vங்கிறது -6 டிவைட் பை -10 கேன்சல் பண்ணா 0.6. ஓகேங்களா? அதே மாதிரி ஹைட் ஆஃப் தி இமேஜ் வந்து கேட்டிருக்காங்க இல்லையா? சைஸ் ஆஃப் தி இமேஜ். அப்ப m இஸ் ஈக்குவல் டு h dash டிவைட் பை h. மேக்னிஃபிகேஷன் இஸ் ஈக்குவல் டு h dash டிவைட் பை h னு ஒரு ஃபார்முலா இருக்கு. இதுல வந்து h நமக்கு தெரியும் 3 ன்ட்டு h dash என்னங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். மேக்னிஃபிகேஷன் இப்ப நம்ம 0.6 கிடைச்சிருச்சா? அதை அப்ளை பண்ணி h dash வேணுங்கிறதுனால h இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்ளை பண்ணி நீங்க மல்டிபிள் பண்ணீங்கன்னா 1.8 கிடைக்கும். இதுதான் h dash. இதுதான் அந்த இமேஜோட சைஸ். ஓகேங்களா? அடுத்து find the final temperature of a copper rod. Copper rodோட final temperature வந்து கண்டுபிடிக்கணும். whose area of cross section changes. ஏரியா வந்து சேஞ்ச் ஆகுது. அப்போ இனிஷியல் ஏரியா வந்து 10 மீட்டர் ஸ்கொயர், அதான் A0 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அது வந்து 11 மீட்டர் ஸ்கொயரா சேஞ்ச் ஆகுது மீட்டர் ஸ்கொயர் கொஸ்டின்ல. அப்போ A1ங்கிறது 10 மீட்டர் ஸ்கொயர்னா A2ங்கிறது 11 மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? அப்ப சேஞ்ச் இன் ஏரியாங்கிறப்ப டெல் ஏ அது வந்து 1 மீட்டர் ஸ்கொயர் தான். The copper rod is initially kept at 90 Kelvin temperature. இனிஷியலா அந்த காப்பர் ராட் வந்து என்ன டெம்பரேச்சர் இருக்குன்னா 90 கெல்வின் டெம்பரேச்சர்ல இருக்கு. அப்போ ஃபைனல் டெம்பரேச்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ டெம்பரேச்சரோட சேஞ்சஸ் டெல் அப்படிங்கிறது T2 மைனஸ் T1 சொல்லுவோம். அதுதான் வந்து எனக்கு இந்த T2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். T1 வந்து 90. அதை கொண்டாந்து நம்ம இதில் அப்ளை பண்ணிட்டோம்னா டெல்ட் இஸ் ஈக்குவல் டு T2 மைனஸ் 90 வந்துடும். அதை கொண்டாந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன் ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாமா? டெல் ஏ டிவைட் பை ஏ நாட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்டு ஏ டெல் டி அப்படிங்கிறது ஃபார்முலா. அப்போ 1 பை ஏ நாட்ங்கிறது 10 இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன். அது வந்து கொடுத்துருவாங்க அவங்க 0.0021 அப்படின்ட்டு அப்ளை பண்ணிட்டு டெல் டி அப்படிங்கிறப்போ T2 மைனஸ் T1 அதான் 90 நமக்கு தெரியும் இல்லையா? அதை அப்ளை பண்ணிட்டோம். ஏங்கிறது 10, அதாவது சாரி இந்த டிவைட்ல இருக்கக்கூடிய 10 இன்சிடென்ட்ஸ்னா மல்டிபிள் வந்துருமா? அப்ப எல்லாத்தையும் சிம்பிளை பண்ண போறோம். 10 இன்டூ இந்த டேர்ம் அப்படிங்கிறப்போ ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சா போதும். அப்போ 0.021 இன்டூ T2 மைனஸ் 19 கிடைக்கும். உள்ள மல்டிபிள் பண்ணிட்டு எனக்கு இந்த T2 மட்டும் தான் வேணுங்கிறதுனால இந்த பிளஸ் 1.89 மைனஸ் 1.89 ஆரம்பிச்சிருப்போ பிளஸ் ஆயிடும். T2 மட்டும் தான் வேணும். இதை ஆட் பண்ணிட்டு இந்த 0.021 இந்த சைடு அமைச்சிருங்க. டிவைட்ல வந்துரும். டிவைட் பண்ணி போட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். T2 என்ன அப்படிங்கிறது கிடைச்சிடும். ஓகேங்களா? அடுத்த 6th ஒன். கால்குலேட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஜிங்க் பார். ஜிங்க் பாரோட கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுல வந்து நமக்கு சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னோமா? இதுல வந்து வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்ட்டாங்க. சேம் ஃபார்முலா தான். ஆல்பா வி இஸ் ஈக்குவல் டு டெல் வி டிவைட் பை வி நாட் இன்டூ டெல் டிங்கிறது ஃபார்முலா. நமக்கு எல்லா வேல்யூம் தெரியும். வால்யூம் வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 0.25 இருந்து 0.3 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 0.05 நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப சேஞ்ச் இன் வால்யூம் வந்து 0.05. ஓகேவா? அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் அவங்க கொடுத்துட்டாங்க. கொண்டு வந்து எல்லாத்தையுமே நம்ம இந்த கண்டிஷன்ல அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு எலக்ட்ரிக் அயான் கன்சூமிங் எனர்ஜி வந்து 420 வாட். இதுல மேக்ஸிமம் ரேட் when heating is at the maximum rate and 180 watt when heating it is at minimum rate. 420 watt வந்து மேக்ஸிமம் ரேட்ல ஹீட் ஆகுது. 180 watt வந்து மினிமம் ரேட்ல வந்து ஹீட் ஆகுது. அப்ளைட் வோல்டேஜ் வந்து 220. அப்போ ஒவ்வொரு கேஸ்லயும் எவ்வளவு கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும்? ஆக்சுவலா இது வந்து பவர், இது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ரெண்டுத்துலயுமே. அப்போ கரண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா? I is equal to P by V இல்லையா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எடுத்துட்டோம்னா 420 டிவைட் பை 220 கேன்சல் பண்ணோம்னா 1.9 ஆம்ஸ்ட்ராங் கிடைக்கும். செகண்ட் கண்டிஷன் எடுத்துட்டோம்னா 180 பவர் Pங்கிறது 180, Vங்கிறது 220 அப்ளை பண்ணா 0.8 ஆம்ஸ்ட்ராங் கிடைக்கும். சரி, ஆம்பியர்ல கிடைக்கும். அவ்வளவுதான். A 100 watt electric bulb is used for 5 hours daily and 4 60 watt bulbs are used in 5 hours daily. ஓகே, ஒரு 100 watt பல்பை டெய்லி 5 ஹவர் யூஸ் பண்றாங்க. 4 60 watt பல்ப் வந்து டெய்லி 5 ஹவர்ஸ் யூஸ் பண்றாங்க. அப்ப இதுல வந்து அதிகமான எனர்ஜி வந்து கன்சியூம் ஆகும் ஜனவரியில அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ எனர்ஜி அப்படிங்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? பவர் இன்டூ டைம் தான். ஓகேவா? அப்ப E is equal to பவர் வந்து 100 watts இன்டூ எத்தனை ஹவர்ஸ்? 5 ஹவர்ஸ் தான். மல்டிபிள் பண்ணா 500 watt.
அதுவே வந்து செகண்ட் கண்டிஷன்னா 4 பல்ப்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ஒவ்வொன்றும் 60 வாட் இன்டூ 5 ஹவர்ஸ். அப்போ மல்டிபிள்னா 1200 வாட்ஸ் கிடைக்கும். அப்ப டோட்டல் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2700 வாட்ஸ் கிடைச்சிருமா 1.7 கிலோ வாட். அப்போ 1000 வந்ததுனால நம்ம வந்து கிலோ வாட்ல மாத்திக்குவோம். ஓகேவா? இப்ப ஜான் மந்த் அப்படிங்கிறப்ப அது 31 டேஸ் இருக்கும். அப்ப இன்டூ 31 பண்ணா டோட்டலா எவ்வளவு வாட்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேவா? ஓகே, அடுத்து 4 பீஸ் ஆஃப் ஒயர் ஹேவிங் a resistance R is cut into 5 equal parts. 5 ஈக்குவல் பார்ட்ஸா கட் பண்ணிடுறாங்க. 4 ஆம்பியர் 4A பீஸ் ஆஃப் ஒயர். ஓகேங்களா? 4 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு பீஸ் ஆஃப் ஒயரை ரெசிஸ்டன்ஸ் பொறுத்து 5 ஈக்குவல் பார்ட்டா கட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இங்க டைரக்டா நம்ம ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க. How will the resistance of each part of the wire changing compared with the original resistance? ஓகே, இப்போ எனக்கு எத்தனை ரெசிஸ்டன்ஸா கட் பண்றாங்க? 5 ஈக்குவல் பார்ட்டா கட் பண்றேன்னு சொல்லிட்டாங்களா? அப்ப n வந்து 5. ஓகே, n 5 இருந்துச்சுன்னா இது வந்து எனக்கு ஒரு சீரியஸ் கனெக்ஷனா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஆர்எஸ்க்கு என்ன ஃபார்முலானா NR அப்படிங்கிறது ஃபார்முலா. அப்ப RS is equal to 5, Nங்கிறது 5, 5R வந்துரும். எனக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் வேணும். மல்டிபிள் உடைய 5 வச்சா டிவைட் வந்துருமா? அப்ப RS is equal to R is equal to RS divided by 5 வந்துரும். ஓகேங்களா? இதை வந்து நம்ம 1/5 into RS எழுதலாம். கேன்சல் பண்ணா 0.2 அப்படின்னு கிடைச்சிடும். 0.2 RS. செகண்ட் கொஸ்டின், if the 5 parts of the wire placed in parallel, ஒருவேளை parallel கனெக்ஷன்ல இருந்துச்சுன்னா அப்ப எனக்கு வந்து ரெசிஸ்டன்ஸோட காம்பினேஷன் சேஞ்ச் வந்து என்னவா இருக்கும்? அப்ப பேரல்னா 1/RP is equal to 1/R plus 1/R plus 1/R 5 தடவை வரும். அப்போ 1/RP is equal to 5/R வந்துரும். அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா RP is equal to R/5 வந்துரும். அதே நம்ம 5 டேபிள் கேன்சல் பண்ணா 0.2R கிடைச்சிரும். தேர்ட் கண்டிஷன், what will be ratio of the effective resistance in series connection? சீரிஸ் கனெக்ஷன்ல அதோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னவா இருக்கும்? சாரி, ரேஷியோ ஆஃப் சீரிஸ் கனெக்ஷன் அண்ட் பேரல் கனெக்ஷன் ரெண்டுத்தோட எஃபெக்டிவ் ரேஷியோஸோட ரேஷியோஸ் வந்து என்னவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. RSனா 5R, RPனா R/5 சொன்னோமா? அப்போ RS டிவைட் பை RP அப்படிங்கிறப்போ 5R டிவைட் பை R/5 வரும். RR நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 5 டிவைட் பை 1/5 வரும். ரெசிப்ரோக்கல் பண்ணா 5 மேல மல்டிபிள் வந்துரும். இப்போ 5 5 சார் 25 வந்துரும். 25:1 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, அடுத்து வாட் வில் பி த ஃப்ரீக்வன்சி சவுண்ட் ப்ரொடியூஸ் ஹேவிங் 0.20 meter as its wavelength. Wavelength வந்து 0.20 meter அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. when it travels with a speed of 331 meters per minute, ஸ்பீட் வந்து சவுண்டோட ஸ்பீடு கொடுத்துட்டாங்க. அப்போ ஃப்ரீக்வன்சிக்கு எனக்கு என்ன ஃபார்முலானா V டிவைட் பை லாம்டா அப்படிங்கிறது ஃபார்முலா. Vங்கிறது 331 டிவைட் பை லாம்டாங்கிறது 0.2. எனக்கு பாயிண்ட்ல இருக்கிறாங்கனால ஒரு 10 மல்டிபிள் பண்ணிக்க போறோம். அப்ப 3310 டிவைட் பை 2 வரும். கேன்சல் பண்ணி போட்டோம்னா நம்ம ஃப்ரீக்வன்சி என்னன்னு தெரிஞ்சிடும். சேம் இதே மாதிரியே தான் ஏர் டெம்பரேச்சர் இந்த ராஜஸ்தான் டெசர்ட் கேன் ரீச்சஸ் 46 டிகிரி செல்சியஸ். வாட் இஸ் த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் ஏர் அட் தட் டெம்பரேச்சர்? அந்த டெம்பரேச்சர்ல ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய சவுண்டோட வெலாசிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ டெம்பரேச்சர் வந்து 46 டிகிரி செல்சியஸ் இல்லைங்களா? டெம்பரேச்சர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இந்த இடத்துல இருக்கு. அப்போ VTக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா V0 plus 0.61 into T அப்படிங்கிறது ஃபார்முலா. V0ங்கிறது 331 மீட்டர் செகண்ட் பர் மைனஸ் 1, இது ஸ்டாண்டர்டா கொடுத்துருவாங்க. பிளஸ் 0.61 into 46, இந்த ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணா 28.06 கிடைக்கும். இதை ஆட் பண்ணிட்டோம்னா எனக்கு அங்க சவுண்டோட வெலாசிட்டி என்னன்னு தெரிஞ்சிடும். அடுத்து, a sound wave has frequency 200 Hz and the speed of 400 meters per minus 1 in a medium. Find the wavelength of the sound wave அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ சவுண்ட் வேவோட ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. N வந்து 200, V வந்து 400. அப்போ லாம்டாக்கு வந்து என்ன பண்ணணும்னா V by Nங்கிறது ஃபார்முலா. Vங்கிறது 400 டிவைட் பை Nங்கிறது 200 கேன்சல் பண்ணா முடிஞ்சு. ஆக்சுவலா நம்ம இங்க ஒரு ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா? N is equal to V by lambda. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நமக்கு ஆன்சருக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் மாடிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து, the thunder of cloud is heard 9.8 seconds later than the flash of lightning. If the speed of a sound is in air is 330 meters per minus 1, what will be the height of the cloud? ஓகே, ஒரு சவுண்டோட ஸ்பீட் வந்து 330 meters per minus 1 இருக்கு. தண்டர் வந்து எவ்வளவு நேரம் கழிச்சு கிடைக்குது அப்படின்னா 9.8 செகண்ட் கழிச்சு தான். அப்போ ஹைட் ஆஃப் த கிளவுட் அப்படிங்கிறப்போ டிஸ்டன்ஸ் தான் நமக்கு. டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு V into T அப்படிங்கிறது ஃபார்முலா. வெலாசிட்டி இன்டூ டைம். அப்புறம் ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணா முடிஞ்சு 3234 மீட்டர் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, a person who is sitting a distance of 400 meter from the source of a sound. ஓகே, அவர் வந்து 400 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல உட்காந்துட்டு இருக்காரு. அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது அவருக்கு சவுண்ட் வந்து 600 ஹெர்ட்ஸ்ல வந்து கேட்டிருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா டைம் பீரியட் வந்து என்ன வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டைம் பீரியடுக்கு என்ன பண்ணணும்னா 1 by frequency, 1 by f. ஸோ இந்த ஃபார்முலா தான். அப்போ 1 by frequency வந்து 600 சிம்பிளை பண்ணி போட்டோம்னா முடிஞ்சு. அடுத்து, a man
இஸ் ஸ்டாண்டிங் பிட்வீன் டூ வெர்டிகல் வால்ஸ் 680 meters apart. ஒரு மேன் வந்து ரெண்டு வெர்டிகல் வால்க்கு நடுவில் உட்காந்துட்டு இருக்காரு. அந்த ரெண்டு வால் வந்து பாத்தீங்கன்னா 680 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து செப்பரேட் இருக்கு. இவர் கிளாப் பண்ணும்போது அவருக்கு எக்கோஸ் கேக்குது. ஒரு சைட்ல இருந்து 0.9 செகண்ட்லயே கேக்குது, இன்னொரு சைட்ல 1.1 செகண்ட் தான் கேக்குது. அப்போ அவரு என்ன டிஸ்டன்ஸ்ல உட்காந்துட்டு இருப்பாரு, சாரி, சவுண்ட் வந்து என்ன ஸ்பீட்ல வந்து டிராவல் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ டிஸ்டன்ஸுக்கு VT/2, இப்போ போய் பட்டுட்டு சவுண்ட் ரிட்டர்ன் வந்திருக்கு, அப்போ 2 டைம்ஸ் டிராவல் இருக்குமா, அதான் 2D is equal to VT/2 அப்படின்னு ஃபார்முலா. அதே மாதிரி இங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ்ல போய் பட்டுட்டு வரதுக்கும் 2D2 is equal to VT2 அப்படிங்கிறது ஃபார்முலா. அந்த 2 எல்லாம் டிவைட் கொண்டு வந்துருக்காங்க. இப்போ ரெண்டத்தையும் ஆட் பண்ணிட்டா டோட்டல் டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிடும். அப்போ V/2 LCM காமனா V/2 எடுத்துட்டாங்க. இன்ட்டு இங்க T1 பிளஸ் T2 இருக்கும். அப்போ V is equal to 2D divided by இந்த மல்டிபிள் டேர்ம் இன்சைட் அமைச்சிட்டு இருக்காங்க, அதான் டிவைட்ல வந்திருக்கு T1 பிளஸ் T2. அப்போ 2 இன்டூ டிஸ்டன்ஸ் வந்து 680 டிவைட் பை இந்த ரெண்டத்தையும் ஆட் பண்ணோம்னா T1 T2 ரெண்டுமே நமக்கு தெரியும் இல்லையா, வேல்யூ அப்ளை பண்ணி ஆட் பண்ணா 2 வரும். கேன்சல் பண்ணா 680. அப்ப 680 மீட்டர் செகண்ட் பவர் -1 அப்படிங்கிற ஸ்பீட்ல தான் அந்த சவுண்ட் வந்து டிராவல் ஆயிருக்கு. ஓகேங்களா. அடுத்து 16th one. Two observers are stationed in two boats 4.5 kilometer apart. A sound signal sent by one underwater reaches the other after 3 seconds. ஓகே, 4.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஷனரி, சாரி, ரெண்டு போட் இருக்கு. ஓகேங்களா. சவுண்ட் சிக்னல்ஸ் வந்து பாஸ் பண்றாங்க வாட்டர்ல. அப்படி பாஸ் பண்ணும்போது 3 செகண்ட் வந்து அந்த சிக்னல் வந்து ரிட்டர்ன் ரீச் ஆகுது. அப்படின்னா என்ன ஸ்பீட்ல வந்து அந்த வாட்டர்ல சவுண்ட் டிராவல் இருக்கும். அப்ப டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறப்போ எனக்கு எல்லாமே மீட்டர்ல தான் இருக்கணும். ஸோ அப்போ 4.5 கிலோமீட்டர் அப்படிங்கிறப்போ ஒரு 1000 மல்டிபிள் பண்ணா மீட்டரா மாறிடும். ஓகேங்களா. டைம் வந்து 3 செகண்ட்ஸ் தான். அப்போ ஸ்பீட் வெலாசிட்டிக்கு என்ன பண்ணணும், டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம் தான். ஓகேங்களா. அது இங்க இருக்கு பாத்தீங்களா, டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம். டிஸ்டன்ஸ் வந்து 4500 டிவைட் பை டைம் வந்து 3 செகண்ட்ஸ். கேன்சல் பண்ணா 1500 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு கிடைச்சிடும். ஓகேங்களா. அடுத்து இதே மாதிரியே தான் இந்த சம். ஸோ ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து கொடுத்துட்டாங்க, டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப டிஸ்டன்ஸுக்கு வெலாசிட்டி டிவைட் பை டைம்ங்கிறது ஃபார்முலா. வெலாசிட்டி வந்து 1450 டிவைட் பை டைம் வந்து ஒரு செகண்ட்ல வந்து ரீச் இருக்கு. வெலாசிட்டி இன்டூ டைம்ங்கிறது ஃபார்முலா ஒரு செகண்ட்ல ரீச் இருக்கு. இங்க வந்து சவுண்ட் சிக்னல்ஸ் போய் பட்டுட்டு ரிட்டர்ன் வருது, அதனாலதான் பை 2 அப்ளை பண்ணிருப்பாங்க. அப்ப 1450 இன்டூ 1 பை 2 கேன்சல் பண்ணிருந்தா 725 கிடைச்சிடும். ஓகேங்களா. அடுத்து ரேடான் 8236 அப்படிங்கிறது 3 ஆல்பா டிகேக்கு வந்து இன்வால்வ் ஆகுதான். அப்படி இன்வால்வ் ஆனிச்சுன்னா எவ்வளவு நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஒரு ஆல்பா டிகேனா எனக்கு வந்து ஒரு ஹீலியம் பார்ட்டிகல் வெளியில போகுதுன்னு அர்த்தம். ஒரு ஹீலியம் பார்ட்டிகல்னா 2 அட்டாமிக் நம்பர் 4 மாஸ் நம்பர் வந்து ரிமூவ் ஆகணும். அப்ப 2 அட்டாமிக் நம்பர் குறைச்சோம்னா 86, 4 மாஸ் நம்பர் குறைச்சோம்னா 222 முடிஞ்சா ஃபர்ஸ்ட் டிகே. அடுத்து ரெண்டாவது டிகே நடக்கும்போது இதுல இருந்து இப்போ வந்த ரிசல்ட்ல இருந்து ஒரு ஹீலியம் குறைச்சிடணும். அப்ப இதுல 2 போனுச்சுன்னா 84, இதுல 4 போனுச்சுன்னா 218. அடுத்து இது ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஒய்ல இருந்து எனக்கு இன்னொரு ஆல்பா டிகே நடக்குது. இங்க வந்து 8. ஓகேங்களா. அப்ப இதுல இருந்து ஒரு ஆல்பா பார்ட்டிகல் ரிமூவ் ஆனிச்சுன்னா 84 2 போச்சுன்னா 82, 218 இங்க வரும். 218ல 4 போயிடுச்சுன்னா 214. ஓகேங்களா. இப்போ ஃபைனலா கிடைச்சது வந்து இதுதானே. இதுல எவ்வளவு நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருக்குன்னு கேக்குறாங்க. நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர் தான் ஃபார்முலா. மாஸ் நம்பர் 214 மைனஸ் அட்டாமிக் நம்பர் 82 மைனஸ் பண்ணா 132 கிடைச்சிடும். ஓகேங்களா. அடுத்து a cobalt specimen emits induced radiation 75.6 millicurie per second. Convert this disintegration into becquerel. Becquerel வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஒரு curie அப்படின்னா 3.7 into 10 to the power 10 becquerel அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா இப்ப எனக்கு எத்தனை curie கொடுத்துருக்காங்க, 75.6 millicurie கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த மில்லிக்யூரிய நான் ஃபர்ஸ்ட் வந்து கியூரியா மாத்தணும். ஸோ அதை அவங்க என்ன சொல்லிட்டாங்க பாருங்க, 75.6 into 10 to the power 3 பண்ணா போதும், -3 பண்ணா போதும். ஓகேவா. இது -3 பண்ணா போதும், எனக்கு ஒரு மில்லி கியூரிங்கிறது கியூரியா மாறிடும். இது வந்து ஒரு கியூரிக்கு, அதாவது 75.6 கியூரிக்கான 6 கியூரிங் இருக்குன்னா அதை நான் பெக்கோரலா மாத்தணும்னா இந்த பெக்கோரல் வேல்யூ கொண்டு வந்து மல்டிபிள் பண்ணா போதும். அப்படியே பாருங்க, டைரக்டா மல்டிபிள் பண்ணிருப்பாங்க. அப்ப இங்க பேஸ் ரெண்டு ஒரே மாதிரி இருக்கனால பவர் ஆட் பண்ணா 10 to the power 7 மாறிடும். அப்போ 75.6 3.7 மல்டிபிள் பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறம் டெசிமல்ஸ் வந்து நம்ம நகர்த்தி வச்சோம்னா எனக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறது கிடைச்சிடும். ஓகேங்களா. அவ்வளவுதான். பிசிக்ஸ்ல டோட்டலா நம்ம இதுக்கு முன்னாடி சால்வ்டு ப்ராப்ளம்ஸ்ல ஒரு 18 கொஸ்டின் பார்த்திருப்போம். இங்க ஒரு 19 கொஸ்டின். இதை மட்டும் பாத்தீங்கன்னா 2 மார்க்ல கேட்டாலும் சரி, 4 மார்க்ல கேட்டாலும் சரி, நம்மளால ஈஸியா எழுத முடியும். ஓகேங்களா. சோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க அங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோட ப்ராப்ளம் சம்ஸோட டிஸ்கிரிப்ஷன்லயுமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா.
ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நிறைய பேர் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிபிகேஷன் வந்து உங்களுக்கு காட்டும். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம்.